பின்வரும் சமன்பாடுகளின் கூம்பு வளைவின் வகையை கண்டறிந்து அவற்றின் மையம், குவியங்கள், முனைகள் மற்றும் இயக்குவரைகளை காண்க. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னானது 9x² மைனஸ் y² மைனஸ் 36x மைனஸ் 6y பிளஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து என்னது x² y² இருக்குது, நடுவில் மைனஸ் இருக்கிற காரணத்தினால இது கண்டிப்பா வந்து ஒரு அதிபர வளையமா தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து என்னது அதிபர வளையத்தினுடைய பொது வடிவத்துக்கு இதை கொண்டு வர பார்ப்போம். ஓகே, ஸோ கணக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 9x² ஓகே மைனஸ் y² மைனஸ் 36x மைனஸ் 6y பிளஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ் எல்லாம் பக்கத்தில் எழுதிக்கிறேன். நான் இங்கே 9x² மைனஸ் 36x மைனஸ் y² மைனஸ் 6y பிளஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நான் என்னது 9 வந்து பொதுவாக வெளியில் எடுக்கிறேன். எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x² மைனஸ் இங்கே 9 நாங்கள் 36ங்கிற காரணத்தினால இது 4x அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து என்னது ஒரு மைனஸை மட்டும் நான் பொதுவாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ மைனஸ் எடுத்துட்டேன் அப்படின்னானது y² பிளஸ் 6y அப்படின்னு இருக்கும். இந்த பிளஸ் 18 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னது 9 பெருக்கல் இது x² மைனஸ் இந்த 4x நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா வந்து 2 பெருக்கல் x பெருக்கல் 2. ஓகே, அதாவது நமக்கு வந்து என்னது பைனாமியல் ஃபார்முலா என்னது a² மைனஸ் 2ab பிளஸ் b², அந்த இதுக்காக பிரிக்கிறேன் நான். ஸோ இங்கே பிளஸ் 2 வந்து என்னது மீதம் இருக்கிற காரணத்தினால இங்கே பிளஸ் 2² மைனஸ் 2², அதாவது என்னது 2² கூட்டி கழிக்கிறேன் நான், ஏன்னா இதை வந்து முழு வர்க்கமா மாத்துறதுக்காக. அதே போல இந்த ஒய்க்கு நான் பண்ண போறேன் நான். ஸோ மைனஸ் இங்க வந்து என்னது y², இந்த 6y எப்படி எழுதுறேன் அப்படின்னா பிளஸ் 2 பெருக்கல் y பெருக்கல் 3. ஸோ இங்க வந்து 3 வந்து மிச்சமா இருக்கிறதுனால இதை 3² கூட்டி கழிக்க போறேன். ஓகே, ஸோ பிளஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இது 3 சேர்ந்து ஒரு முழு வர்க்கம் ஆயிரும், இது 3 சேர்ந்து ஒரு முழு வர்க்கம் ஆயிரும். ஸோ அதுதான் எனக்கு தேவை. ஸோ 9 பெருக்கல் இது வந்து என்னது x மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர், இந்த 3 சேர்ந்து. அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்கும் இங்க மைனஸ், இங்க 9 இருக்குது, இங்க 4 இருக்குது. ஸோ 9 நாங்க 36. ஸோ மைனஸ் இங்க y² சாரி y² கிடையாது, இந்த 3 சேர்ந்தது அப்படின்னானது y பிளஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, அதுக்கப்புறம் என்னது இங்க மைனஸ் 3² மட்டும் மிச்சம் இருக்குது. ஸோ இங்க வெளியில ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் என்னது பிளஸ் 3² அப்படிங்கிறது 9. ஸோ இங்க வருது பிளஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு இங்க என்ன கிடைக்குது அப்படின்னா 9 பெருக்கல் x மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்க y பிளஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இங்க 9 பிளஸ் 18 அப்படிங்கிறது என்னது 27, இங்க வந்து மைனஸ் 36. ஸோ மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 9 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஒய் பிளஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, அதாவது இஸ் ஈக்குவல் டு 9. இந்த மைனஸ் 9 இந்த பக்கம் வரும்போது என்னது பிளஸ் 9 மாறிடும். ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து x² பை a² மைனஸ் y² பை b² இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் வந்து என்னது ஒரு ஜென்ரலான ஃபார்ம். ஸோ நமக்கு இங்க என்ன இருக்குது அப்படின்னா வந்து 9 இருக்குது, இந்த 9 வந்து 1 மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு மொத்தமா வந்து 9ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் இஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 9 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஸோ இங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா 1² அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னது நமக்கு கிடைச்சிருக்கிற அதிபர வளையத்தினுடைய பொது வடிவம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா இதனுடைய வேலைகளை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதாவது மையம், குவியங்கள், முனைகள், இயக்குவரைகளை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஈக்குவேஷன். எக்ஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1² மைனஸ் ஒய் பிளஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 3² இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ இப்போ இந்த கூம்பு வளையின்
இந்த கூம்பு வளைவின் வகை வந்து நமக்கு அதிபர வளையம். ஸோ இங்க குறுக்கச்சு வந்து நமக்கு இங்க ஒய்க்கு முன்னாடி தான் மைனஸ் இருக்குது. ஸோ அதனுடைய குறுக்கச்சு வந்து எக்ஸ் அச்சுக்கு இணை. ஸோ எக்ஸ் அச்சுக்கு இணை அப்படிங்கிற காரணம் தான் அந்த பொது வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் ஹெச் தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இதுல நமக்கு என்னது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் விச் இம்ப்ளைஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 விச் இம்ப்ளைஸ் பி இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் எழுதிக்கலாம். அப்பதான் வந்து நமக்கு கணக்கை வந்து ப்ரொசீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ மையம் வந்து ஹெச் கமா கே. ஓகே, ஸோ முனைகள் வந்து ஹெச் மைனஸ் ஏ கமா கே, அதுக்கப்புறம் ஹெச் பிளஸ் ஏ கமா கே. ஓகே, ஸோ குவியங்கள் வந்து நமக்கு ஹெச் மைனஸ் சி கமா கே, அதுக்கப்புறம் ஹெச் பிளஸ் சி கமா கே. ஓகே, ஸோ இயக்குவரைகள் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. ஸோ நமக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா வந்து சி கண்டுபிடிக்கணும், அப்புறம் இ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் சிக்கு ஃபார்முலா என்னது சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ நமக்கு இங்கே ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது 1, பி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது 9. ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10. இதுல இருந்து சி இஸ் ஈக்குவல் டு என்னது √10. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்னது சி தான் வந்து இந்த ஏஇ அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நமக்கு என்னது இது √10 இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது நமக்கு 1 இ. ஸோ விச் இம்ப்ளைஸ் இயும் வந்து என்னது √10. ஓகே, ஸோ இ √10 நமக்கு இங்க இ மட்டும் இல்லை ஏ பை இ தான் தேவை. ஸோ ஏ பை இ இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது என்னது 1 பை √10. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து என்னது நம்ம வந்து ஆன்சரை ஃபில் பண்ணிக்கலாம். ஹெச் கமா கே அப்படிங்கிறது எக்ஸ் பக்கத்தில் உள்ளதான் என்னது ஹெச். ஸோ இங்க வந்து என்னது -2, இங்க மைனஸ் ஹெச். அப்போ ஹெச்ங்கிறது என்னது நமக்கு 2. ஓகே, இங்க ஒய் மைனஸ் கே இருக்குது, இங்க ஒய் பிளஸ் 3 இருக்கு. ஸோ மைனஸா மாத்தணும் அப்படின்னு என்னது ஒய் மைனஸ் ஆஃப் -3. ஸோ அப்போ என்னது கே அப்படிங்கிறது மைனஸ். ஓகே, ஸோ நமக்கு இங்க வந்து ஹெச் மைனஸ் ஏ கமா கே. ஹெச் அப்படிங்கிறது 2, ஏ அப்படிங்கிறது 1. ஸோ 2 மைனஸ் 1ங்கிறது என்னது 1 கமா -3. அதுக்கப்புறம் என்னது ஹெச் பிளஸ் ஏ. ஸோ ஹெச்ங்கிறது என்னது 2, ஏ அப்படிங்கிறது 1. ஸோ 2 பிளஸ் 1ங்கிறது என்னது 3 கமா -3. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்னது ஹெச் மைனஸ் சி. ஓகே, சி அப்படிங்கிறது √10. ஸோ ஹெச் அப்படிங்கிறது என்னது 2. ஸோ இங்க வந்து என்னது ஹெச் மைனஸ் சி, இங்க ஹெச் பிளஸ் சி. ஸோ அப்போ வந்து என்னது ஒரே டைம் எழுதிக்கலாம் 2 பிளஸ் ஆர் மைனஸ் √10 கமா -3. அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்படிங்கிறது என்னது 2 பிளஸ் ஆர் மைனஸ் இங்க ஏ பைங்கிறது என்னது 1 பை √10. ஸோ இதுதான் வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.